அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கோலம் போடுறது. அந்த கோலத்துல செம்மண்ணை பயன்படுத்தி கோலம் போடுறது. ஆக்சுவலி இந்த செம்மண்ணை பயன்படுத்தி கோலம் போடுறது அப்படின்றது பல 100 வருடங்களுக்கு நம்ம கஸ்டம்ல இருந்து வந்த ஒரு விஷயம்தான். ஆனா நம்ம இப்ப அதை எல்லாத்தையும் மறந்தே போயிட்டோம். ஏன் செம்மண்ணை யூஸ் பண்ணி நம்ம முன்னோர்கள் கோலம் போட்டாங்க? அதுல நிறைய விஷயம் இருக்குங்க. என்னென்ன விஷயம் இருக்கு, அதுல என்னென்ன சீக்ரசி இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலி மெடிக்கலி பாத்தீங்கன்னா இந்த செம்மண்ல கேலமின் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்குங்க. இது பாருங்க ஸ்கின் செல்ஸை ஆரோக்கியமாக்கும். ஸ்கின் கேன்சர் மாதிரி பெரிய நோய்கள் வராம தடுக்கும். அதே மாதிரி கோலக்கல்லுல வச்சு போடுறாங்க, இந்த சுண்ணாம்புல வச்சு போடுறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அடிப்பாங்க. வெளியே வாசலுக்குலாம் சுண்ணாம்பு அந்த நிலப்படி செவுரு வெளியே அந்த சின்ன இது மாதிரிலாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? திண்ணை மாதிரிலாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் சுண்ணாம்பு அடிப்பாங்க. அந்த சுண்ணாம்பு எதுக்கு முன்னோர்கள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஏன் பழைய கோயில்லையும் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு நடுவுல செம்மண் பட்டை தான் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ஏன் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதுல இருக்க மெடிசினல் பெனிஃபிட்ஸும் இருக்கு. இந்த சுண்ணாம்பு பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லியா பயன்பட்டுச்சு, அதனால அதை யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பாருங்க வாசலுக்கு சாணம் தெளிச்சாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல் எஃபெக்ட் இருக்கதான் செஞ்சுச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம மெடிக்கலி சொன்னாலும் ஸ்பிரிச்சுவலி அப்படின்னு பார்க்கும்போது ஆன்மீக ரீதியாகவும் இதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலா எந்தெந்த நாள் செம்மண் கோலம் போடுறது அதீத விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் விஷயம் சஷ்டி அன்னைக்கு, கிருத்திகை அன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈசனுக்கு உகந்த நாளான மாத சிவராத்திரி இப்ப எல்லாருமே மறந்தே போயிட்டாங்க. ஆக்சுவலி மாத சிவராத்திரினோட பலன் அப்படின்னு நம்ம ஒண்ணு புதுசா போடலாங்க. அந்த அளவுக்கு அந்த மாத சிவராத்திரியில பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது சிவ வழிபாடு. மாத சிவராத்திரி எப்படி பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். சரிங்களா? அது இன்னொரு பதிவுல சொல்றேன். ஸோ மாத சிவராத்திரி பிரதோஷம் அந்த நாள்ல செம்மண் கோலம் போடணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏகாதசி அன்னைக்கு கண்டிப்பா செம்மண் கோலம் போடணும். அதுக்கப்புறம் பாருங்க திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு இந்த செம்மண் கோலம் போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமாவாசை. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அமாவாசை கோலம் போடக்கூடாது அப்படிம்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, கோலம் போட்டு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா பித்ருக்கள் பார்த்து கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. ஆனா என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமாவாசையான செம்மண் கோலம், அதாவது வெள்ளை அந்த மாவு, அரிசி மாவு, சுண்ணாம்பு கல்லு கோலம், இல்ல சுண்ணாம்பு அந்த மாவு இருக்கு பார்த்தீங்களா, கோலம் மாவு, அதுல கோலம் போடாம வெறும் செம்மண் கோலம் நான் போடதான் சொல்லுவேன் என்னோட கிளையன்ஸ் எல்லாருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, தாயார் இல்லாத பூமி இல்லை. தாயார் இல்லாத இந்த பூமி எங்க இருக்கு? பூமியே இல்லை. அந்த மாதிரி ஒரு பெண் தெய்வம் இல்லாம இந்த நாடே இல்லை, பூமியே இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் பெண் இல்லாம நாரி சக்தி அப்படின்றது பாருங்க ஒரு உன்னதமான சக்தி. ஸோ தாயாரை போற்றும் விதமா தான் நம்ம கோலம் போடுறோம். அந்த தாயாரை அமாவாசை அன்னைக்கு போற்றாம விடுறது அப்படிங்கிறது நியாயமா? நியாயம் இல்லை. இன்னொன்னு பாருங்க, நான் நிறைய தசமகா வித்யாக்கள் வழிபாடு சொல்றதுனால முக்கியமா இந்த தசமகா வித்யால மாதா காளி, பைரவி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பகலாமுகி, தூமாவதி, சின்னமஸ்தா, இவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை வழிபாடு அப்படின்றது கொஞ்சம் உச்சிஷ்ட பலனை கொடுக்கதாங்க செய்யும். அதனால நான் பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா செம்மண் கோலம் போட சொல்லுவேங்க. ஓகேங்களா? சோ அமாவாசை, பௌர்ணமி, அதுக்கப்புறம் பாருங்க பஞ்சமி திதிகள்ல போடணும். பஞ்சமி தாயார், அதாவது நாகதேவதைக்கு ஒரு உகந்த நாள். தாயார் வாராகி, அவளுக்கும் உகந்த நாள். அதனால பஞ்சமி திதிக்கும் பாத்தீங்கன்னா இந்த செம்மண் கோலம். தசமி கண்டிப்பா போட சொல்லுவோம். நவமி ராமருக்கு உகந்த நாள், சோ போட சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லா நாட்களும், இது இல்லாம செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட்
அஷ்டமியில வளர்ப்பிறை அஷ்டமிக்கும் நம்ம அந்த மாதிரி செம்மண் கோலம் போடணும், தேய்பிறை அஷ்டமிக்கும் போடணும். பொதுவா செம்மண் கோலம் அப்படின்னாலே என்ன பண்றாங்க, எல்லாரும் வந்து அந்த ஒயிட் கொடுத்துட்டு ஒயிட்டுக்கு பார்டர் வந்து இந்த செம்மண் கட்டுறாங்க. ஆனா ஆக்சுவலி அப்படி போடாதீங்க. கோலமே செம்மண்ல போட்டுங்க. போட்டுட்டு பார்டர் வேணா நீங்க ஒயிட்ல கொடுத்துக்கோங்க. அது அரிசி மாவுல தான் போடணும். ஓகேங்களா? சரிங்க, இந்த செம்மண் கோலம் நீங்க போடுன்னு சொல்றீங்க. அதுல என்னங்க அப்படி ஒரு விசேஷம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். என்ன விசேஷம் அப்படின்னா, சிகப்பு கலருங்க. அந்த கலரே வந்து பாத்தீங்கன்னா மங்களம். ஓகேங்களா? செம்மண் வந்து பாத்தீங்கன்னா, செம்மண் வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஒரு மங்களத்தை குறிக்குது. ஒரு நல்ல காரியம் வீட்டுல நடக்குது அப்படின்றத குறிக்குது. ஓகேங்களா? எப்பயுமே வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா உடனே மாவளை கொத்து, தோரணம், வாழை மரம் கட்டுறது, செம்மண் கோலம் போடுறது, இதெல்லாம் நம்மளோட பழைய கலாச்சாரங்கள்ங்க. நம்ம இப்ப மறந்த கலாச்சாரம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த செம்மண் வந்து மங்களத்தை குறிக்குது, அதிர்ஷ்டத்தை குறிக்குது, சக்சஸ் வெற்றியை குறிக்குது. அதுக்கும் மேல தாயாரனோட அனுகிரகம் அங்க நிறைஞ்சு இருக்குங்க. எந்த வீட்டுல செம்மண் கோலம் ரெகுலரா போடுறாங்களோ அந்த வீட்டுல தாயாரனோட அனுகிரகம் நிறைஞ்சு இருக்கும். அந்த தாயார் எந்த தாயார சொல்றீங்க இப்ப நீங்க? நான் எந்த தாயார சொல்றேன்னா, அம்பாளையும் சொல்றேன், மகாலட்சுமியும் சொல்றேன், சரஸ்வதியும் சொல்றேன். அதாவது முப்பெரும் தேவிகளுக்கும் பிடிச்ச கலர் சிகப்பு கலர். அந்த முப்பெரும் தேவிகளும் வந்து பாத்தீங்களானா இந்த செம்மண்ல வந்து நிறைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதனால செம்மண் கோலம் போடுறது அப்படின்றது என்னன்னா, அவங்கள நம்ம ஸ்பெஷலா வரவேற்கிறோம். வாசல்லயே இப்ப நம்ம ஒரு வீட்டுல கெஸ்ட் வராங்கன்னா வெளியே போய் நின்று வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி செம்மண் கோலம் போட்டா, அடடா இந்த வீட்டுல செம்மண் கோலம் போட்டு என்ன வா வான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு மகாலட்சுமி நினைச்சுப்பாளா. ஓகேங்களா? தாயார் அதாவது அம்பாள் நினைச்சுப்பாளா. அதே மாதிரி சரஸ்வதியும் நினைச்சுப்பாலாம். ஸோ உங்க வீட்டுல எல்லா வீட்லயும் வந்து படிக்கிற பிள்ளைங்க அப்படின்றது இருக்கதான் செய்வாங்க. இந்த 3 தாயார்ல எந்த தாயார் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, எந்த தாயார் வேணும் நம்மளாலேயே சொல்ல முடியாது இல்லைங்களா? அறிவும் இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல ஆற்றலும் இருக்கணும். நல்ல வசதியும் இருக்கணும். இது இல்லைன்னா படிப்பா, கல்வியா, செல்வமா அப்படின்னா ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இல்லை. ஓகேங்களா? ஒண்ணு மட்டும் இருந்து நம்மளால வாழவும் முடியாது. அதனால 3 பேருமே வேணும். 3 சக்திகளும் வேணும். அதனால இந்த நாரி சக்தியை போற்றும் விதமா தான் நம்ம செம்மண் கோலம் அப்படின்றத நம்ம வாசல்ல நம்ம போட்டுட்டு வந்திருந்தோம். அதை இப்ப மறந்தே போயிட்டோம். ஸோ எல்லாருமே அந்த செம்மண் கோலம் அப்படின்றத இனிமேல் பட்டு போட தொடருங்கள். அதே மாதிரி நான் ஆல்ரெடி நிறைய என்னோட பதிவுகளை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு சொல்லி இருப்பேன். சாணம் தெளிக்காத கோலம் போடாதீங்க. சாணம் இல்லைன்னா மஞ்சள் போட்டாவது மஞ்சள் தண்ணியாவது வாசல்ல தெளிச்சு கோலம் போடுங்க. அரிசி மாவு கோலம் போடுங்க. செம்மண்ணோட அரிசி மாவை மிக்ஸ் பண்ணாதீங்க. செம்மண் கோலம் தண்ணி, அதே மாதிரி அரிசி மாவு கோலம் வெளியே தள்ளி கொஞ்சம் தள்ளி பார்டர்ல இப்படி போடுங்க. இப்படி போட்டிங்களானா நம்மளுக்கு அதாவது இந்த சிம்பிள் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிம்பாங்க. ரொம்ப இன்னைக்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்த வாங்குறது உண்டு. சில சில ட்ரிக்ஸ் புத்திசாலித்தனமா பண்ணி அந்த விஷயத்த நம்ம சக்சஸ் பண்றதும் உண்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கா அமையும். நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் குட் வைப்ரேஷன்ஸையும் தாயார்களுடைய கருணையும் வாரி வழங்கும் அப்படின்றது இந்த பதிவு மூலியமா உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.